SV Kids TV தமிழ். ஒரு அழகான கிராமத்தில் மகேஷ், பிரஜன், ஹரிஷ், பரத், சுஜன், பிரகி, வேதா, துருவன் மற்றும் தியாஷ் போன்ற சிறுவர்கள் எப்போதும் இணைந்தே விளையாடிக் கொண்டு இருப்பார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. கிராமத்து ஆற்றின் நீர்மட்டம் ஆபத்தான அளவிற்கு உயர்ந்தது. மழை நீரின் வேகத்தால் கிராமத்தை பாதுகாத்து வந்த மண் அணைக்கட்டில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. அந்த விரிசல் உடைந்தால் வெள்ள நீர் கிராமத்திற்குள் புகுந்து வீடுகளையும் கால்நடைகளையும் அழித்துவிடும் என்ற ஆபத்தான நிலை உருவானது. கிராமத்து பெரியவர்கள் மண்ணை மூட்டைகளில் நிரப்பி விரிசல் உள்ள இடத்தில் அடுக்கிக் கொண்டிருந்தனர். ஆபத்தை உணர்ந்த அந்த சிறுவர்களும் உதவி செய்ய ஓடினர். ஆரம்பத்தில் அவர்கள் ஆளுக்கு ஒரு திசையில் தனித்தனியாக வேலை செய்ய முயன்றனர். மகேஷ், துருவன் மற்றும் ஹரிஷ் ஒரு பெரிய மணல் மூட்டையை தனியாக தூக்க முயன்று முடியாமல் திணறினார்கள். பிரஜன், பிரகி மற்றும் தியாஷ் ஒரு சிறிய மண்வெட்டியால் மண்ணை அள்ளி கொட்டினார்கள். ஆனால் நீரின் வேகம் அதை அடித்துச் சென்றது. சுஜன், வேதா மற்றும் பரத் உதவிக்கு ஆட்களை கூப்பிட்டார்கள். ஆனால் மழையின் சத்தத்தில் அவர்களின் குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன. விரிசல் பெரிதாகிக் கொண்டே போனது. மகேஷ்க்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் மற்ற நண்பர்களை அழைத்து, நாம் தனித்தனியாக வேலை செய்வதால் எந்த பயனும் இல்லை. நாம் அனைவரும் ஒன்று கூடி இணைந்து செயல்பட வேண்டும் என்றான். உடனே மற்ற நண்பர்கள் அனைவரும் சங்கிலி தொடர் போல நின்று கொண்டு தங்களின் பலத்திற்கு ஏற்ப வேலைகளை பிரித்துக் கொண்டனர். மகேஷ், பிரஜன் மற்றும் ஹரிஷ் உடல் பலம் மிக்க மூவரும் இணைந்து கனமான மணல் மூட்டைகளை வேகமாக தூக்கினர். பரத், சுஜன் மற்றும் பிரகி நடுவில் நின்று கொண்டு அந்த மூட்டைகளை கீழே விழாமல் அடுத்தடுத்து வாங்கி கொடுத்தனர். வேதா, துருவன் மற்றும் தியாஷ் மூவரும் விரிசல் இருக்கும் இடத்தின் அருகே நின்று மூட்டைகளை சரியாக அடுக்கி கற்களை வைத்து பலப்படுத்தினார்கள். கிராமம் தப்பியது. அவர்கள் 9 பேரும் ஒரு இயந்திரம் போல மிக வேகமாக செயல்பட்டனர். பெரியவர்கள் செய்வதற்கு அரை மணி நேரம் ஆகும் வேலையே இந்த சிறுவர்கள் 5 நிமிடத்தில் செய்து முடித்தனர். சிறுவர்களின் இந்த அசாத்திய ஒற்றுமையையும் வேகத்தையும் பார்த்த மற்ற கிராம மக்களும் உற்சாகமடைந்து அவர்களோடு கைகோர்த்தனர். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த விரிசல் முற்றிலும் அடைக்கப்பட்டு அணைக்கட்டு பலப்படுத்தப்பட்டது. கிராமம் பெரும் வெள்ள பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. கதையின் நீதி: கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் தனி மனிதனாக எதிர்கொள்வதை விட எல்லாரும் ஒன்று கூடி எதிர்த்தால் மிக எளிதாக வெற்றி பெறலாம். சிறுவர்களின் ஒற்றுமை ஒரு கிராமத்தையே காப்பாற்றியது. எங்கள் வீடியோஸ் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.